ரசதி என்னமாச்சு? மாமா, நீங்க சொன்ன மாதிரி எல்லா கடையிலயும் தேடி பார்த்துட்டேன். பூமிகாவை எங்கேயும் காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. இருமா, பயப்படாத. பக்கத்துல கடைகள்லாம் இருக்குல்ல, அங்க போய் பார்க்கலாம் வா. அங்கிள், இந்த பொம்மை எனக்கு பேக் பண்ணி கொடுங்க. பாப்பா சூப்பரா இருக்கு. இது நான், இது ஏன் அக்கா. அங்கிள், இந்த பொம்மை எவ்வளவு அங்கிள்? 350 ரூபாமா. என்னம்மா இவ்வளவு சில்லறையா இருக்கு? நான் உண்டியல்ல சேர்த்து வச்சிருந்த காசு அங்கிள். பூமிகா, என்ன பாப்பா இப்படி பண்ணிட்ட? அம்மா கிட்ட சொல்லாம இப்படி வரலாமா? நான் தான் உங்ககிட்ட காசு கேட்டேன், நீங்க தரல. அதான் உண்டியல உடைச்சு காசு எடுத்துக்கிட்டு gift வாங்க வந்தேன். அதுக்காக எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம வரலாமா? உன்னை காணோன்னு நாங்க எல்லாரும் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? பதறி போயிட்டோம் பூமிகா. பாட்டி, உங்களை யாரு தேட சொன்னா? நான் gift வாங்கிட்டு வீட்டுக்கு தானே வருவேன். பாப்பா, யாருக்குடா கிஃப்ட் வாங்க வந்த? ஸ்வேதா அக்காக்கு. ஓ, நம்ம பெரிய பாட்டி வீட்டுக்கு போறோம்ல, ஆ, அங்க ஸ்வேதா அக்கா என்ன பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கணும்னு பாட்டி சொன்னாங்க. அப்புறம் அம்மாவும் சொன்னாங்க. அதுக்காக தான் gift வாங்கினேன். அண்ணா, எவ்வளவு ஆச்சு? அவ கொடுத்த காசு கரெக்டா இருந்துச்சா? 350 ரூபா ஆச்சுங்க. 50 ரூபாய் அதிகமாவே இருக்கு. அங்கிள், அந்த காசுக்கு எனக்கு ஒரு உண்டியல் கொடுங்க. சம்மந்திக்கு குமரன் மாப்பிளைய விட இனியனை தான் பிடிக்குது. என் பொண்ணு கண்மணிய விட அந்த ராசாத்திய தான் பிடிக்குது. இப்ப என்னடான்னா என் பேத்தி ஸ்வேதாவை விட அந்த பூமிகாவை தான் பிடிக்குது. ஒரு சம்மந்திங்கிற மட்டு மரியாதை கூட இல்லாம என் ரூம காலி பண்ணிட்டு என்ன இங்க ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. இன்னும் என்ன நல்லா பண்ண போறாங்களோ? என்ன பாட்டி, தூங்கலையா? தூக்கம் வரலம்மா. ஆமா, நீ ஏன் தூங்காம இருக்க? போய் தூங்குறதானே? எனக்கும் தூக்கம் வரல. ஸ்வேதா குட்டி, நான் ஒண்ணு கேப்பேன், நீ கரெக்டா பதில் சொல்லணும். என்ன பாட்டி, வீடு கதைய கேட்க போறீங்க? கேளுங்க பாட்டி, கரெக்டா சொல்றேன். விடு கதை இல்ல, உண்மை கதை. பதில் சொல்றியா? கேளுங்க. ஸ்வேதா குட்டி, உனக்கு இந்த கோகிலா பாட்டிய பிடிக்குமா இல்ல மரகத பாட்டிய பிடிக்குமா? மரகத பாட்டி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு மரகத பாட்டிய பிடிக்கும்னு சொல்ற, ஆனா மரகத பாட்டிக்கு பூமிகாவை தானே பிடிக்கும். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. மரகத பாட்டிக்கு என்னதான் பிடிக்கும். நான் சொல்றதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா குமரனை விட மரகதம் பாட்டிக்கு உன் சித்தப்பா இனியனை தான் பிடிக்கும். போங்க பாட்டி, போய் போய்யா சொல்றீங்க. ஐ ஹேட் யூ. இத பாரு, நான் சொல்றதுதான் நிஜம். உன்னை விட உன் மரகத பாட்டிய எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லனா உங்க அப்பா குமரன் கிட்டே போய் கேளு. கேக்குறேன், இப்பவே போய் கேக்குறேன். அவர் மட்டும் இல்லன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அப்பா அப்பா, நீ இன்னும் தூங்கலையா? மரகதம் பாட்டிக்கு உங்களை பிடிக்குமா இல்ல இனியன் சித்தப்பாவை பிடிக்குமா? இங்க பாரு ஸ்வேதா, இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குற? உங்ககிட்ட யாராவது கேட்க சொன்னாங்களா? சொல்லுங்கப்பா, அப்பதான் நான் தூங்குவேன்.
இங்க பாரு, யாரு கேட்க சொன்னாங்கன்னு சொல்லு. ம். அது யாரு? உங்க கோகிலா பாட்டி தானே கேட்க சொன்னாங்க. யாரு கேட்க சொன்னா என்ன? நீங்க பதில் சொல்லுங்க. சரி, மரகதம் பாட்டிக்கு என்னை விட இனியன் சித்தப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்னைய விட பூமிகாவை தான் பாட்டிக்கு பிடிக்குமா? அப்படிலாம் இல்லம்மா, அப்படிலாம் நீ கேட்க கூடாது சரியா? பூமிகா யாரு? உன்னோட தங்கச்சி. அவளை நீ வேற ஆளா பார்க்கவே கூடாது சரியா? இப்போ இனியனும் நானும் அண்ணன் தம்பியா இருந்தாலும் இப்ப நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அது உனக்கு தெரியுமா? அதே மாதிரி நீ எப்பவும் பூமிகாவோட ஃப்ரெண்டா இருக்கணும் சரியா? சரி வா, படுத்துங்க வா. படுத்துக்கோ. எனக்கு என்ன தவிர மீதி எல்லாரும் எதிரியா தான் இருக்காங்க. ச்சே. தூங்க. ஏங்க, எப்ப பார்த்தாலும் போனையே பாத்துட்டு இருக்கீங்க. வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஏதாவது தெரியுமா? ஏய், வீட்ல நடக்கிறது தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், முதல்ல உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஸ்வேதா கிட்ட நம்ம அம்மாவை பத்தியும் பூமிகா பத்தி என்னென்னமோ சொல்லி தர்றாங்க. இதெல்லாம் சரியா? ஏங்க, நீங்க முதல்ல உங்க அம்மா கிட்ட போய் கேளுங்க. பேத்தி வரப்போறான்னு தலைக்கால் புரியாம ஆடிட்டு இருக்காங்க. போட்டோ மாட்டுறது, ரூம்ல ஏசி போடுறது, காது குத்துறதுக்கு தோடு செய்யறதுன்னு அப்படி இப்படின்னு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாரம் வந்துட்டு போறாங்க, அதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டமா? இங்க பாரு, எங்க அம்மாவை சொல்லணும் உனக்கு தூக்கம் வராதே. நான் உண்மையாதான் சொல்றேன். நம்ம பொண்ணை விட அவங்களுக்கு பூமிகா மேலதான் அக்கறை பாசம் எல்லாம் அதிகம். என்னடா தங்கம், சூடா இருக்கா? ஆமா. சரி, அம்மா வாத்தி கொடுக்க சொல்லிட்டா? இல்ல வேண்டாம். சரி, பார்த்து ஊதி குடி. ஆ? காசி, சுமதி, அம்மா இங்க வாங்க. வரமா செல்லம். அம்மா சொல்லுங்கம்மா. இங்க பாருங்க, இன்னைக்கு என் பேத்தி ஊர்ல இருந்து வரா, அதனால வகை வகையா சமைக்கணும். இத பாரு சுமதி, அவளுக்கு டிஃபனுக்கு இட்லி, புதினா சட்னி, சாம்பார் வச்சிரு. அப்புறம் உளுந்து வடை மறக்காம பண்ணிடு. சரிங்கம்மா. மதியான சாப்பாட்டுக்கு சாதம், சாம்பார், வத்த குழம்பு, கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் பண்ணிடு. சரிங்கம்மா. அதோட காலிஃபிளவர் பக்கோடா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் பண்ணிடு. சரிங்கம்மா, செஞ்சிடுறேன். சுமதி, எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணும். டேஸ்ட் அருமையா இருக்கணும். சரிங்கம்மா. என் பேத்தி வந்த உடனே ஆரத்தி எடுக்கணும். முதல்ல நீ ஆரத்திய ரெடி பண்ணி வை. சரிங்கம்மா. காசி, அம்மா சொல்லுங்கம்மா. நீ என்ன பண்ற? ஸ்வீட் கடைக்கு போய் மைசூர் பாக்கு, லட்டு, ஜாங்கிரி, சரிங்கம்மா, பாதுஷா, குலாப் ஜாமுன் எல்லாத்துலயுமே 2 கிலோ வாங்கிட்டு வந்து. வாங்கிட்டு வந்துடுறேம்மா. என்ன மரகதம், பேத்தி வரானதும் சந்தோஷம் தாங்கல போல இருக்கு. என்னங்க, உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இல்லாமையா? 6 வருஷம் கழிச்சு இனிய ராசாத்தி, பூமிகா, என் தம்பி எல்லாரையும் பார்க்க போறேன். எனக்கு சந்தோஷமா இருக்காதா என்ன? என்னடா செல்லம், இன்னைக்கு உன் தங்கச்சி வரப்போறா, உனக்கு சந்தோஷம் தானே? என் செல்லத்துக்கு கோவம் எதுக்கு? ஓ, நான் மறந்தே போயிட்டேன். உனக்கு இன்னைக்கு பாட்டி கையால பால் கொடுக்கல அதானே? கோச்சுக்காதடா செல்லம். எங்க எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு போன் பண்ணி கேட்டீங்களா? பக்கத்துல வந்துட்டாங்களாமா. வந்துட்டாங்க. பாட்டி வீடு வந்துருச்சா? பூமிகா
அதோ பாட்டி. பூமிகா வா பாரு. செல்லம். பூமிகா பாட்டி ஏப்பா பாரு, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி பாருங்க? பாட்டிக்கு முத்தம் கொடு. ஆ என்னம்மா என்னமோ பல நாள் நேர்ல பழகுன மாதிரி இப்படி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த சந்தோஷம். ஆனா எனக்கு என்னமோ டவுட்டா தாம்மா இருக்கு. கண்மணி, அந்த ராசாத்தி ரொம்ப விவரமானவ. யார்கிட்ட எப்படி பேசணும், யாரு என்ன வேணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பா. என் தங்கம். ராசாத்தி ஆ, அத்தை. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு என்ன ராசாத்தி, என் பேத்திய பாத்துட்டேன்ல, இனிமே சந்தோஷமா இருப்பேன். வா ராசாத்தி, வா. வாடி செல்லம். பெரியம்மா இனியா நல்லா நல்லா இருக்கியா? இருக்கும் பெரியம்மா. பாரி தம்பி நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் அண்ணி. இனியா நல்லா இருப்பா. அண்ணி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும் அண்ணி. வேலைலாம் எப்படி போகுது பெரியப்பா? நான் ஓகேடா தியா. எப்படி இருக்க ராசாத்தி? நல்லா இருக்கேன் கண்மணி. நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. உள்ள கூப்பிடு மரகதா. என் பேத்திய பார்த்ததுல மறந்து பேசிட்டு இருக்கேங்க. இப்படி இவங்கள உள்ள கூட்டிட்டு போக முடியாது. என் மகன் மருமக பேத்திக்கு என் கையால ஆரத்தி எடுக்கணும். இனியா பெரியம்மா ராசாத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க. வா. காசி மா, எடுத்துட்டு வா. கொடுத்து கற்பூரம் ஏத்து. ஊரு கண்ணு எல்லாம் என் பேத்தி மேலதான். எவ்வளவு திருஷ்டி. எல்லா திருஷ்டியும் கழியணும். சமந்தி ஆ, ஆ, என்னங்க கொடுங்க. இத கொட்டிடுங்க. ராசாத்தி ஆ. உள்ள வா. உள்ள வாங்க. ஆ, வாங்க. சித்தப்பா, வாங்க வாடி சித்தப்பா. தங்கம். வாங்க. வாடா. அண்ணே நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமா பாரு. அப்பா உட்கார், உட்கார் பேசுவோம். சரிண்ணே. சித்தப்பா, வா உட்காரு. என் தங்கம் அழகு. ஆ, மாமா ஆ? ஸ்வேதா எங்க? இங்கதானே இருந்தா. ஸ்வேதா, ஸ்வேதா. என்ன தாத்தா? அப்படியே மரகதத்தை மாதிரியே நடந்து வர மாமா. நடந்து வர்றது மட்டும் இல்லம்மா, நடந்துக்கிற விதமும் மரகத மாதிரியே தான் இருக்கும். இந்த ஊருக்கே பஞ்சாயத்து பண்ற தலைவி மரகதன்னா இந்த வீட்டுக்கு தலைவி ஸ்வேதா தான். ஸ்வேதா செல்லம் அழகா இருக்குடா செல்லம். ம். ஸ்வேதா குட்டி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நான் உன் சித்திடா. செல்லம் நான் யாருன்னு தெரியுதா? சித்தப்பா. இன்னும் சித்தப்பா. ராசாத்தி, அத்தை. என் பேத்தி அழகா இருக்கல்ல? ஆமா அத்தை. என் அம்முக்குட்டி, இங்க பாரு, நான் தான் உன் சின்ன பாட்டி மங்கை. ஸ்வேதா செல்லம், நான் யாருன்னு தெரியுதா? அவர்தான் உன் சின்ன தாத்தா. என் செல்லம், என் பட்டுக்குட்டி, என் வைரம். இந்த பாட்டியை விட்டு ஸ்ரீரங்கத்துக்கே போய் தங்கிட்டல்ல? நீ இப்ப வந்துட்டல்லடா தங்கம், இது போதும். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
என்ன தம்பி கண்ணாடி எல்லாம் போட்ட? என்னண்ணே அண்ணே, எனக்கு வயசாகுது இல்ல, இப்ப தாத்தாவானதுக்கு ஒரு சேஞ்ச் வேண்டாமா? உனக்கு என்னப்பா வயசாச்சு? உடம்புலாம் நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் முன்ன விட நல்லா இருக்குண்ணே. பத்தாவதுக்கு இனியா வேற பிடி மாஸ்டரா இருக்கானா, தினம் காலையில அதை பண்ணு இதை பண்ணுன்னு பெண்ட் எடுத்துடுறான். அப்பா ஏன்? உனக்கு எப்படின்னு உடம்பு நல்லா இருக்குல்ல? என்னமோ பாரு, சுகர்லாம் இல்ல, ஆனா பிபி தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா நீ மெலிஞ்சு போன மாதிரி இருக்கியாடா, உடம்ப பாத்துக்க பாரு. யாருன்னு? நானா? நீங்க வேற ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறீங்கல்ல, அதனால அப்படி தெரியுது. குமரா கொஞ்சம் வெயிட் போட்ட போல இருக்கு. கொஞ்சம் சும்மாறா. அப்படியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ தான் சிறுத்தை குட்டி மாதிரி இருக்க. டெய்லி டைமுக்கு ஒர்க் அவுட் பண்றேன்ல. என்ன ராசாத்தி, ஸ்ரீரங்கம்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு கண்மணி. வசதிக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லைல்ல? என்ன கண்மணி இப்படி சொல்லிட்ட? நம்ம ராசத்திக்கு எதுக்கு வசதி? குப்பமேடு கூட அவளுக்கு கோபுரம் தான். நல்ல மனசோட பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தா குப்பமேடு கூட சொர்க்கம் தான். விருப்பமும் சந்தோஷமும் இல்லாம இருந்தா கோபுரம் கூட நரகம் தான். அங்க ஸ்ரீரங்கத்துல கோவில் குளம் ஆறுன்னு சுத்தி நல்ல மக்கள்னு வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓ அப்படியா? அப்போ ஸ்ரீரங்கம் சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு. வீடு நிலம் ஏதாவது வாங்கியிருக்கியா? இல்ல கண்மணி, அதெல்லாம் ஒன்னும் வாங்கல, வாடகை வீட்டுல தான் இருக்கும். என்ன ராசாத்தி இப்படி சொல்ற? உன் புருஷன் இனிய வேலைக்கு போறாரு, நீயும் ஸ்கூல் டீச்சரா இருக்க, நிரந்தரமா அங்கேயே செட்டில் ஆகுறதுன்னு முடிவும் பண்ணிட்ட. அங்கேயே ஒரு இடத்த வாங்கி இருந்துட வேண்டியதானே? இன்னும் வாங்கல கண்மணி, இனிமேதான் வாங்கணும். இடம் வாங்கறதுக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு. அத்தை கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். இங்க இருந்த போது சேர்மேனா இருந்த, அங்க போய் டீச்சர் வேலை பார்த்து பாவம் கஷ்டப்படுறல்ல. கேட்டதுக்கு ரொம்ப நன்றி கண்மணி, நான் பாத்துக்கிறேன். பூமிகா, உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, அத்தனையும் பாட்டி வாங்கி கொடுக்கறேன். என் செல்லம் மரகதம் 6 வருஷமா பிரிஞ்சிருந்தது உண்மைதான், அதுக்காக குழந்தைய எப்படி போட்டு பாடாப்படுத்த கூடாது. சரிங்க சரிங்க சரி, நான் என் பேத்திய குளிப்பாட்டி புது ட்ரெஸ் போட்டு கூட்டிட்டு வரேன். ராசாத்தி, நீங்க எல்லாரும் குளிச்சிட்டு வாங்க, டிஃபன் ரெடியா இருக்கு, டிஃபன் சாப்பிட்டுறலாம். சரி அத்தை. என் தங்கம், பாட்டி உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு பிடிச்சத போட்டுக்க. சரி பாட்டி. வா இறங்கி செல்லும், போலாமா? வா பாரு. ஒரு வாரத்துல எப்படியாவது இவளை வீட்டு விட்டு கிளப்பிடணும். பூமிகா, அங்க யாரு உன்னை குளிப்பாட்டுவாங்க? பாட்டி தான் குளிப்பாட்டுவாங்க, எப்பயாவது அம்மா குளிப்பாட்டுவாங்க. ஓ அப்படியா? இன்னைக்கு நான் உன்னை குளிப்பாட்டுறேன். ஆஹா, வாலு. பூமிகா செல்லத்துக்கு இந்த Dress எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? பாட்டி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால உங்க Dress-உம் எனக்கு பிடிக்கும். இந்த Dress-உம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி.
இவ வரத்துக்கு முன்னாடி பாட்டி நம்ம பாசமா இருந்தாங்க. இவள் வந்ததுக்கு அப்புறம் நம்மளே மறந்துட்டாங்க. இவளை நம்ம வீட்டில் இருக்க விடக்கூடாது.